வணக்கம் தோழர்களே. வேங்கையில் உடன்பிறப்புகளுக்கு ஓர் வேண்டுகோள். எழுச்சித் தமிழன் அண்ணன் தொல் திருமாவளவன் வருகைக்கு பிறகு எஸ்சி, அதாவது பல்வேறு கட்டங்களில் போராடி பல்வேறு புரட்சிகரமான செயல்களால் இன்றைக்கு தீண்டத்தகாமையிலிருந்து அண்ணல் அம்பேத்கர் போட்ட வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு சட்டம், தந்தை பெரியாரால் மரியாதை மீந்து கோயில் நுழைவு திட்டம், அதன் பிறகு பறை இசை என்று கேவலமாக பேசிக்கொண்டிருந்த திட்டத்தை இன்றைக்கு பாறை இசை என்று நான் ஆராய்ந்து, பாறை இசை என்பதற்கு தரவுகள் உள்ளது. பறை இசை என்று மருவி வந்திருக்கிறது. அந்த பறை இசை என்பதை கேவலமாக வைத்திருந்தார்கள். எழுச்சி தமிழர் போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு பறை இசை கலைஞர்கள் நன்கு ஓரளவுக்கு பொருளாதார மேம்பாடு அடைந்திருக்கிறார்கள். அதை பெருமையாகவும் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய சூத்திர ஜாதிகளுக்கு, சூத்திர ஜாதி என்றால் 3 விதமான படிமங்கள் உள்ளடக்கியது தான் சூத்திர ஜாதி. அப்படிப்பட்ட சூத்திர ஜாதிக்கு எழுச்சி தமிழர் கூறும் அறிவுரைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நான் எந்த சாதியையும் எந்த கட்சியையும் சாராதவன். தந்தை பெரியார் புரட்சி செய்ததை, அண்ணல் அம்பேத்கர் புரட்சி செய்ததை நான் அறிவேன். அதன் பிறகு பல்வேறு முன்னெடுப்புகள் சொல்கிறார்கள். வைகுந்தர் கண்ணாடி வைத்து உருவத்தை பார்த்து வணங்குங்கள் என்று சொன்னார்கள். அது எடுப்படவில்லை. வள்ளலார் அவர்கள் ஜோதியே தெய்வம் என்று சொன்னார்கள். ஜோதியை யாரும் வைத்து வணங்குவதில்லை. கீழ் ஜாதி மாரியம்மா, மேல் ஜாதி மாரியம்மா என்று கோயில் கட்டி தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் தவிர கண்ணாடி பார்த்து அவருக்கு தன்னை தானே யாரும் வணங்குவதில்லை. வணங்கினால் வரவேற்கத்தக்கது தான். ஜோதியே தெய்வம் என்று வணங்கினால் அது வரவேற்கத்தக்கது தான். வள்ளலார் அவர்களின் கடுமையான முயற்சியால் ஜோதியே அருட்பெரு ஜோதி தனிப்பெரும் கருணை என்று முன்னெடுத்தார். அப்படி பல்வேறு கட்டங்களில் கடந்து வந்து புரட்சி தந்தை பெரியாரால் பல போராட்டங்களை முன்னெடுத்து மான மரியாதை காத்து கடவுளை உண்மையாக, கடவுள் என்பது எப்படி இருக்கிறது என்று அவர் கேட்டிருக்கிறார். நாம் அதை உன்னிப்பாக கவனித்து, ஏதோ சமஸ்கிருதத்தில் சொன்னால்தான் கடவுளுக்கு காசு கேட்குமா என்பதை உணர வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் ஒரு கட்டிடத்தை கட்டி அதற்குள் சென்று மண்டியிட்டு வணங்குகிறார்கள். அவர்களுக்கு எந்த உருவமும் கிடையாது. ஆனால் இந்துக்கள் லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சிலைகளை வைத்து ஒரு கீழ் ஜாதிக்கு ஒரு கீழ் ஜாதி மாரியம்மா, மேல் ஜாதி மாரியம்மா என்று கடவுளையும் சாதி பேர் சொல்லி இழிவுபடுத்துகிறார்கள். அப்படி இழிவுபடுத்தக்கூடிய கடவுள் இல்லை. கடவுள் என்பது உருவம் கிடையாது. ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்பு கோயில் கிடையாது. நடுக்கல் நட்டு பராமரித்து ஊருக்கு நன்மை செய்தவனை இறந்த பிறகு நடுக்கல் நட்டு வணங்கி வந்தார்கள். அதான் இப்போதும் நம் முன்னோர்கள் மறைந்த பிறகு அங்கு ஒரு அடையாள கல் வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றோம். அதுவே போதும். மற்றபடி கோயிலுக்கு போய்தான் கும்பிட்டு அருள் பெற வேண்டும் என்று எந்த கோயிலும் எந்த அருளும் கிடைப்பதில்லை.
அரசியல் கட்சிக்கு ஓட்டு இந்த கட்சிக்கு போடுன்னா அந்த கட்சிக்கு போட்டால் என்ன, இந்த கட்சிக்கு போட்டால் என்ன, எல்லாம் நாங்கள் உழைச்சாதான் சாப்பாடுன்னு சொல்லி சில பேர் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆட்சி வரும்போதும் அவங்கவுங்களோட சட்டத்தை எப்படி போடுகிறார்கள், அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சட்டம் போடுகிறார்கள் என்பதை தெரிந்து நாம் ஓட்டு போட வேண்டும் என்று சொன்னால் ஓரளவுக்கு திருந்துவார்கள். அதே போல் வேங்கவையில் எதனால் நடந்தது, மலத்தை குடிநீரில் ஏன் கலந்தார்கள் என்பதை 2 ஆண்டுகளாக ஆராய்ந்து இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அது சரியோ தவறோ, எல்லாத்திற்கும் மேலே உருவம் இல்லாத இயற்கை சக்தி ஒன்று இருக்கிறது. 1000 குற்றவாளியை மன்னித்து விடலாம், ஒரு நிரபராதியும் தண்டிக்கக்கூடாது என்பது இயற்கையின் நீதி. இது இயற்கை நீதியின் தீர்ப்பும் அதுதான். சிபிஐ விசாரித்தாலும் மனிதர்கள்தான், சிபிசிஐடி விசாரித்தாலும் மனிதர்கள்தான், காவல்துறை விசாரித்தாலும் மனிதர்கள்தான். எல்லாத்துக்கும் மேலே வர்ணாசிரமம், சனாதனம் என்னும் ஜாதி பாகுபாடை நாம் ஒழிக்க வேண்டும். அது இல்லாமல் சிபிசிஐடி வந்தாலும் சரி, சிபிஐ வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த சனாதன கொள்கையை நாம் வேறெடுக்காவிட்டால் இன்னும் 100 ஆண்டுகள் போனாலும் இப்படியே தான் இருக்கும். அந்த சனாதனத்தை ஒழிப்பதற்கு நாம் எழுச்சி தமிழர்களின் முயற்சி பெரிதும் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. நான் எந்த ஜாதியும் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் அல்ல. எழுச்சி தமிழரின் முன்னெடுப்பு, அவருடைய போராட்டங்கள் எஸ்சி மக்களுக்கும், பிசி மக்களுக்கும், ஓபிசி மக்களுக்கும் ஒரு முன்னேற்றமான, இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக திட்டமாக அவர் இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு, தந்தை பெரியாருக்கு பிறகு அவருடைய எழுச்சி தமிழின் முன்னெடுப்பு ஏற்கத்தக்கதாக இருக்கிறது. வேங்கவையில் போராட்டம் 2 ஆண்டுகளாக போராடியது போதும், இனி போராட்டம் வேண்டாம். நம் சமூகத்தை நாம் சீர்திருத்த வேண்டும். தந்தை பெரியார் சொன்னது போல, சமஸ்கிருத மந்திரத்தை நம்பாதீர்கள், கடவுள் என்பது உருவம் கிடையாது, குலதெய்வத்தை வணங்குங்கள், தாய் தந்தையை வணங்குங்கள். திருமூலர் சொன்னது போல, உடம்பே கோயில் உயிரே தெய்வம் என்பதை நாம் மேற்கொள்வோம். இப்படி பல்வேறு முன்னுதாரணங்களை சொல்லி சனாதனத்தை ஒழிப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும். வேங்கை வயல் போராட்டம் போதுமானதாக தெரிகிறது. இனியும் வேண்டாம். நிரபராதியை தண்டித்தால், நிரபராதியை சிறையில் தள்ளினாலும் அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. குற்றவாளி ஏமாற்றி வெளியே இருந்தாலும் அவர் தண்டனையிலிருந்து, இயற்கையான தண்டனையிலிருந்து தப்ப முடிவதில்லை என்பதை ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பிறன் பொருளை கல்வோம் என உள்ளத்தால் உள்ளதும் தீதே என்று சொல்கிறார்கள். அதே போல் பொய்த்த பின் தன் நெஞ்சியை தன்னை சுடும் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் உண்மையாக நடந்து வருகிறது. அதை நம்பி நிரபராதிக்கு தண்டனை கொடுத்தாலும் அவர்கள் பாதிப்பதில்லை என்பதை வேங்கவையில் தோழர்களுக்கு, போராட்டக்காரர் நண்பர்களுக்கும், இரத்த சொந்தங்களுக்கும் நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேலாவது நம்பிக்கையோடு சனாதனத்தை ஒழிப்பதற்கும் ஜாதி வேற்றுமையை களைவதற்கும் பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.